நான் மொபைல்ல தான் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸுமே எடிட் பண்ணுவேன். ஸோ, அதுக்காகவே நான் ஒரு பவர் பேங்க் வாங்கணும் அப்டின்ட்டு Googleல சர்ச் பண்ணேன். நெறைய கேம்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரௌசிங்கும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூட்டியா நான் பண்ணுவேன். ஸோ, இதுக்காகவே ஒரு பவர் பேங்க் வாங்கலான்னு ஒரு பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவ தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். நான் ஆர்டர் பண்ண பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரியமோ அப்படின்ற ஒரு பிராண்ட்ல 20,000 mAh பவர் பேங்கை தான் பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கம்ப்ளீட்டா நான் பிளிப்கார்ட்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பிரைஸ் எவ்வளோ, இதை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்றது அண்ட் லோ பிரைஸ்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றதையும் நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஸோ இது நான் வாங்கின இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்க்ல கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 1 மந்த்தா இந்த ஒரு பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூவே இங்கே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்க் வந்து ரொம்பவே பல்கியாக இருக்கு. ஸோ 20,000 mAh அப்படின்றதுனால இது பல்கா இருக்கா அப்படின்னு தெரியல. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 mAhம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியா ஸ்லீக்கா ஸ்லிம்மா கொடுத்துருந்தாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபிளாஷ் லைட் இன்பில்டா வருது. அதுவும் இந்த ஃபிளாஷ் லைட்டோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம போக போக பார்க்கலாம். இதுல 2 இன்புட் அண்ட் 2 அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே சமயத்துல நீங்க 2 போனை கூட நீங்க டைரக்டா சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதில் ப்ளக் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர் 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பவர் பேங்க்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டைப் சி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கல. அது ஒன்று தான் இங்கே பெரிய விஷயமே. யூஎஸ்பி டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்ககிட்ட டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் டார்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்கன்னா டார்ச் இந்த மாதிரி உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இதோட பவர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரியலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நிறைய டைம் என்னோட வீட்டில் பவர் கட் ஆகும்போது இந்த ஒரு பவர் பேங்க்ல இருக்க டார்ச்சை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப வெளிச்சமாகவே நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த டார்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் எஸ்ஓஎஸும் கொடுத்துருக்காங்க. அகைன் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன் நீங்கள் டபுள் டேப். இதில் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா டபுள் டேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டார்ச் ஆன் பண்ணுறதுலேருந்து ஆஃப் பண்ணுறதுலேருந்து அண்ட் எஸ்ஓஎஸை நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் டபுள் டேப் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரே டைமில் நீங்கள் 2 ஃபோனை இந்த ஒரு பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்ககிட்ட ஒரு 4,500 mAh மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 டைம்ஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அக்யூரேட்டாக அவங்க கொடுத்துருக்க 20,000 mAhம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிராண்ட்லேயும் அவங்க கொடுத்துருக்க ஃபுல் கெப்பாசிட்டியில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வாங்கின வரைக்கும் என்னோட மொபைல் ஃபோன் 4,500 mAh தான். இதை நான் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட மொபைல் ஃபோனை கண்டினியூஸாக 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த பவர் பேங்கை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் அவங்க கேட்லாக்ல மென்ஷன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 6 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. பட் நான் இந்த ஒரு பவர் பேங்கை சார்ஜ் பண்ணது ஃபுல்லாகவே டைப் சி கேபிள் தான். அதுவும் 33 வாட்ஸ் இருக்கக்கூடிய ரியல்மி சார்ஜரை வச்சு தான் நான் வந்து இதை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் இந்த ஒரு பவர் பேங்க் வந்து நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணதுலே இந்த ஒரு பவர் பேங்க் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 949 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 1000 ருபீஸ்க்குள்ளே தான் இந்த ஒரு பவர் பேங்க் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பவர் பேங்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும்
அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுத்துலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதில் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.